இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் மேக் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. பட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு யூடியூப் சேனல் வந்து இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணியிருந்தான். நேற்று வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு 1000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்து அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருங்கிற மாதிரி உன்னோட அனலிட்டிக்ஸ் பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தான். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி தான் அவனுக்கு அனுப்பி விட்ருந்தேன். ஸோ வந்து இந்த மாதிரி நானும் அப்புறம் ஃபீல் பண்ணேன். இந்த அவனுக்கு இருக்கிற மாதிரி டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இப்போ புதுசாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வாட்சிங் ஹவர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்குங்கிற மாதிரி அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது சரி ஓகே, இதை நம்ம அவனுக்கு ஷேர் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் வந்து காமனாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் அந்த இது வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். நிறைய பேர் வந்து சேஞ்ச் பண்ணிலாம் பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த இது பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பேஜ் வந்து நான் ரீலோட் பண்ணி நான் உங்களுக்கு டேரெக்டாக என்ன பண்ணுறேன்னா, அனலிட்டிக்ஸ் டேப்பில் போய் நான் உங்களுக்கு 1 மந்த் எவ்வளோ கிடைக்குது, 1 இயருக்கு எவ்வளோ கிடைக்குது, அப்புறம் 3 மந்த்ஸ்க்கு எவ்வளோங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கு போகிறேன். ஸோ லாஸ்ட் 7 டேஸ்க்குனா பாருங்கள், இதில் வந்து எனக்கு 9.7K வியூஸு, 332, இதுக்கு வந்து $15 கிடைக்குது. ஸோ லாஸ்ட் 7 டேஸ்க்கு. அப்புறம் லாஸ்ட் 28 டேஸ் அதுக்கு வந்து எவ்வளோ வியூஸ் கிடைக்குது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.33, அமௌண்ட் பார்த்திங்கன்னா 46 ஒரு மந்த்துக்கு. இதுவே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 90 டேஸ்க்கு எடுத்திங்க அப்படின்னா 151 வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 365 டேஸ்னால் 1 இயருக்கு போகும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 474K வருது. எஸ்டிமேட்டட் ரெவன்யூ வந்து $608 வருது. இதுவே வந்து நம்ம லைஃப் டைம் போகும்போது வந்து 1217 காமிக்குது. ஸோ 1217 வந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்க மீன்ஸ் என்னன்னா வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருங்கிறது முதற்கொண்டு நம்மளுக்கு என்ன வந்துடும், இதில் வந்து நம்மளுக்கு வந்துடும். அப்புறம் ஓவரால் நம்ம கண்டென்ட் போகும்போது உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டென்ட்டில் டேஷ்போர்ட் போகும்போது வந்து நமக்கு ரீசெண்டாக இப்போது லாஸ்ட்டு 78 டேஸ்க்கு தான் இது வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. 28 டேஸ்க்கு 20 டேஸ்க்கு வந்து 46 வந்து நம்மளுக்கு இதில் என்ன இருக்குது, இதாக இருக்குது. ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதாவது இதில் டவுட் வர்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நானும் இந்த அனலிட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணதே கிடையாது. இப்போது நேற்று அவன் கேட்டதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், செக் பண்ணேன். மற்றபடி அனலிட்டிக்ஸ் பார்த்து நான் அந்தளவுக்குலாம் செக் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட்டு பேருக்கு நான் வீடியோ போடுறதே பார்த்தீங்கன்னா மணி மேக் பண்ணுறதுக்காண்டி வீடியோ நான் போட மாட்டேன். ஜஸ்ட்டு நம்ம நம்ம ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுப்பேங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் கொடுப்பேன். நான் தவிர மற்றபடி இந்த ஒரு இன்கமாக பேஸ் பண்ணி நான் கிடையாது. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட்டு வீடியோ எனக்கு என்ன தோணுதோ அப்படியே வீடியோ போட்டுருவேன், அவ்வளோதான். அதனால் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ.